ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ கூலி படத்தோடைய எதிர்பார்ப்பு கபாலி படத்துக்கு இணையாக இப்போ உருமாறி இருக்குது. அது வந்து தேட்டர் உரிமையாளர்களே சொல்கிறது தான் இங்கே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். உட்லாண்ட்ஸ் திரையரங்கம், அடுத்தது ரோஹிணி சினிமாஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக அதில் இணைஞ்சிருக்கிறது வாசு சினிமாஸ், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தேட்டர். த ஹைப் இஸ் அன்ரியல், கூலி ஆடியோ லான்ச் பாசஸ் ஆர் இன் மேசிவ் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆடியோ லான்ச்சுக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், கூலி படத்தோடைய அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரெக்கார்ட் பிரேக்கிங் டிமாண்டாக இருக்கும், சோல்ட் அவுட் ஷோஸாக இருக்கும், ஃபேன் செலிப்ரேஷன் எவ்ரிவேராக இருக்கும். அதைத்தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தலைவர் மேனியா இஸ் அபவுட் டு டேக் ஓவர் ஒட்டு மொத்தமே அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. இன்னும் ஆடியோ லான்ச் நடக்கலை, இன்னும் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துருக்கு. கொத்து கொத்தாக கார்பரேட் நிறுவனங்கள்லாம் பார்த்தினாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்லாண்ட்ஸ் திரையரங்கம் அவங்க வந்து பேசியிருந்தார், அந்த இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைவர் தான் இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும். லாஸ்ட்டு 2-3 மாதமாகவே பெருசாக வசூல் வரல, அது தலைவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்லாண்ட்ஸ் தேட்டர் ஓனர் பேசியிருந்தார். த சேவியர் ஆஃப் கோலிவுட் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே இப்போ இந்த கூலி படத்தை வந்து வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போய் நிற்கும்போது, கோழிக்கோடில் இருக்கக்கூடிய அப்சரா திரையரங்கம் கேரளாவில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து இப்போ அந்த திரையரங்கத்துலேருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்குது. கேரளாவில் இன்னும் அஃபிஷியலாக வந்து டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கூட. ஒரு சில திரையரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக்கிங்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. விடிய காலத்தில் 6 மணிக்கெலாம் ஷோ அங்கே வந்து போட போகிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இங்கிலாந்து, யூகே நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் டிக்கெட் புக்கிங்ஸ் அஃபிஷியலாக இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. ஒரு சில திரையரங்கு, ஒரு சில ஸ்க்ரீன்ஸ் மட்டும், ஒரு சில ஷோஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு சில லொக்கேஷன்ஸில். எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் ஹாட் கேக்ஸ் மாரி அப்படி சோல்ட் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது, நம்மளால் கண்கூடாக அதை பார்க்க முடியுது. ஸோ தலைவர் மேனியா உலகம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுனாக்கா அமெரிக்காவில் ஒரு பக்கம் $7 லட்சம் நெருங்கின்னு இருக்குது. கண்டிப்பாக அமெரிக்காவில் கபாலி ரெக்கார்டை உடச்சி ஆல் டைம் வசூலை தொடும் கூலி அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரத்துலேருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்குது. அப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.